அக்ஷய் சூரியன் முனியப்பன் ஈஸ்வரனே பரமேஸ்வரனே பரமசிவனே எப்பா சேத்தூர் பத்திரப்பதிவு ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் ஒத்த பத்திரப்பதிவில் அவனுடைய உழைப்பு வரைக்கும் கணக்கு எடுக்கலாம். என்ன செய்த, ஏது செய்த, என்ன செஞ்ச, என்னடா ஆட்டின அப்படிங்கிற கணக்கு வரையில் எல்லா ஆடு மாடு கோழி பறவை பூரா ஒவ்வொரு பத்திரப்பதிவில் தான் அதை காப்பாற்ற முடியும். இவனோட உள்ளே போக போக அதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அடித்து சாப்பிட்டு தின்றுவான். ஒரு பத்திரப்பதிவில் ஆடு மாடு கோழி பறவைகள் வனவிலங்கு மலையிலேருந்து எல்லா முயல் கீழே ஓடுத பூரா ஒரு பத்திரப்பதிவில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கா அறுத்து சாப்பிடுதான். அப்போ ஒரு பத்திரப்பதிவில் பிடிச்சாச்சுன்னா எல்லாம் அந்த உயிர் பாலியை பூரா அது பூரா தப்பிச்சு போகும். புரியுதா? மானிட பிறவி உள்ளே போயிடுவான். பறவைகள் விலங்குகள் ஆடு மாடு கோழி பறவைகள் தப்பிக்கும். அதுதான் கணக்கு. தப்பிச்சு அதுகளை சாப்பாடு பூமியில் முதல் இடம் அதான். மானிட பிறவி ஆட்டாம்படிக்க உள்ளே போய்கிட்டே இருப்பான். பூரா 2ஆம் நம்பருக்கு தான் ஓட்டத்தில் இன்றைக்கி பேப்பரை வச்சு திங்க ஆட பாட பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். சேத்தூர் பத்திரப்பதிவில் கொல்லி வச்சாச்சு. காலையில் கொல்லி வச்சாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் கொல்லி சுற்றி கொல்லி வச்சாச்சு. அடுத்தாப்பில் வென்று அவனுங்களே கொல்லி வச்சாச்சு. இப்போ அவனுங்களுக்கு கொல்லி கணக்கு 2 கணக்கு வரணும். 2 கணக்கு கொல்லி வச்சாச்சுன்னா ஆட்டாம்படிக்க கணக்கு எடுக்கல மாட்டிடுவான். இப்போ பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான். கொல்லி வச்சாச்சுன்னா பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான். பத்திரப்பதிவு சார்பாளர் பூரா தாசில்தார் விஓ எல்லாம் எழுதி கொடுத்துருப்பான்ல, அந்த எழுத்தில் கொல்லி வச்சாச்சுன்னா பொம்மை மாதிரி இருப்பான். அப்படி மாட்டி அப்படி சேசிப்பில் அள்ளி கொண்டு போய் தட்ட வேண்டிய இடத்த தட்டிடலாம். அதான் கணக்கு. அடுத்து பத்திரப்பதிவு வெளியில் வென்று டாக்குமெண்ட்ஸ் விற்கிறவங்கள அப்படியே கொல்லி வச்சாச்சுன்னா அப்படியே சேசிப்பை வச்சு ஒரு சப்புன்னு ஓட்டுறான். அரைஞ்சி உள்ளே போய் 13 செயலராக 13 கம்பி. இது யார் நீதிமன்றத்தில் எடுக்க முடியுமா? கோர்ட்டில் எடுக்க முடியாது. ஒரு பத்திரப்பதிவு இவ்வளோ கேஸ் வருது, இவ்வளோ நிலுவையில் இருக்குது, இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குது. சிட்டி கிராமத்தில் என்ன கணக்கு ஓடுது, என்ன ஆச்சு, இவ்வளோ பத்திரப்பதிவில் என்ன செய்தான், ஏது அவங்க பார்க்க முடியாது. கொடுக்குற இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்துலேருந்து இராணுவ தளபதியார் கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. ஆட வேண்டியவெல்லாம் ஆடட்டும் அப்படின்னு நீ சொல்லிட்ட. சூரியன் கேட்கப்பா, ஆட வேண்டிய ஆடட்டும்ட்ட. இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு குறி வச்சுட்ட. எவன் 7 செம்ம சேடை செஞ்சானோ நாற்காலி சேர் வேணுமா உட்காரு, நாற்காலி சேரோட சேர்த்து செயலறைக்கு போயிடுவான். அதான் கணக்கு. முடிவு இதுதான் முடிவு, கடைசி முடிவு. ஆடுறா, உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ சென்னை மெட்ராஸில் கப்பை 2ஐயும் பிளந்துக்கோ, ஆண் பெண்ணு பிளந்து போங்க. ஆனால் கிளியராக கடவுள் தீர்மானம் போட்டான், ஈஸ்வரன் தீர்மானம் போட்டான். இந்த செம்மத்தில் ஒட்டு மொத்தமாக அரசியல் தமிழ்நாடு தான் கணக்கு. இதுதான் தமிழ்நாடு, அதான் எலெக்ஷன். புரியுதா? தமிழ்நாடு அண்ணவனே எல்லா மாநிலம் எல்லா நாடும் பார்ப்பான். ஆஹா, தமிழ்நாட்டில் ஐயா கடவுள் உட்கார்ந்துருக்காரு, ஒட்ட வலிச்சு அரசியல்வாதியை அள்ளிட்டான்னு எல்லா நாடும் பேசுவான். அதுக்கப்புறம் கணக்கை முடிச்சிருவான். எப்படி முடிக்கணுமோ முடிச்சிருவான். கடவுள் முக்கால் சத்தியம்.